ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க சைக்காலஜிக்கல் டேர்ம் எமோஷன். எமோஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வந்துட்டு ஒரே விஷயம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ ஒரு விஷயம் நடக்குது, சுச்சுவேஷன் ஒரு நடக்குது அப்படின்னா அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடும் இல்லையா? ஸோ அது வந்துட்டு ஃபீலிங்ஸ். ஓகேவா? இந்த ஃபீலிங்ஸை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம முகத்தில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறோம் இல்லையா? ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் அது மூலிமா காமிக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் எமோஷன். ஸோ என்னென்னலாம் எமோஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, அது நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆனால் பேசிக்கான காமனான எமோஷன்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 6. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டுனா ஹாப்பினஸ். ஸோ ஹாப்பினஸ்னால் தெரியும் இல்லையா? ஸோ ஃபீலிங் ஜாய், சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ப்ளஷர். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிறமோ நம்ம முகம் எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஹாப்பினஸ். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஜென்டிலாக ஸ்மைல் பண்ணுறது, ரொம்ப கத்தி சிரிக்கிறது, ஸோ இதெல்லாமே ஹாப்பினஸ். ஓகேவா? அண்ட் தென் சேட்னஸ். ஸோ சேட்னஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்க நம்ம டிஸப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா மூஞ்சி இப்படி வந்துட்டு மாடி போயிருக்கும் இல்லையா? ரொம்ப சோகமாக இருக்கிறது, ஸோ அழுகிறது, எனர்ஜி லோவாக இருக்கும்போது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது, ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே சேட்னஸில் வரும். அண்ட் தென் ஃபியர். ஸோ இந்த பயம்லாம் வந்துட்டு நம்மளுக்கு எப்போ வரும்? ஒரு பண்ண முடியாத விஷயத்தை நம்ம யாரோ கம்பல் பண்ணுறதோ, ஒரு டேஞ்சரான விஷயத்தை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு வர பயம். ஒரு சில பேத்துக்குலாம் ஸ்டேஜ் ஃபியரில் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஸோ மாதிரி ஃபியர் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்வெட்டிங், வேர்க்க ஆரம்பிக்கும். அப்புறம் கை நல்லா படப்படன்னு நடுங்க ஆரம்பிக்கும். அண்ட் தென் ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். எல்லா விஷயத்தையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்துட்டு ஃபியர். நெக்ஸ்ட்டு ஆங்கர், கோபம். ஸோ எரிஞ்செரிஞ்சு விழுகிறது, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது, இரிட்டேட் ஆகுறது, அப்புறம் வந்து ரொம்ப ஷவுட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது வந்துட்டு ஆங்கர். அடுத்து வந்துட்டு சர்ப்ரைஸ். இப்போ நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு பர்த்டே, அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு உங்கள் கிளாஸ்மேட்ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராச்சும் வந்துட்டு உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்துட்டு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்? வாவ்! ஸோ அந்த மாதிரி நம்ம ஐஸ்லாம் வைட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஐப்ரோஸ்லாம் வந்துட்டு ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இது வந்துட்டு சர்ப்ரைஸ். லாஸ்ட் ஒன் வந்துட்டு டிஸ்கஸ்ட் அப்படின்னா பிடிக்காத விஷயத்துக்கு நம்ம ஒரு ரியாக்ட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபுட்டு பிடிக்கல, உங்கள் முன்னாடி அந்த பிடிக்காத ஒரு ஃபுட் இருக்குது, அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி பிடிக்கலன்னா மூஞ்சி ஒரு மாதிரி அருவருப்பாக கொண்டு போவோம் இல்லையா? ஸோ அதுக்கு பேர் டிஸ்கஸ்ட். ஸோ இதான் வந்துட்டு காமன் பேசிக் 6 எமோஷன்ஸ். ஸோ இந்த எமோஷன்ஸே கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா பிரெயினில் உள்ள 2 பார்ட், அமிக்டலா அண்ட் லிம்பிக் சிஸ்டம். ஸோ இந்த எமோஷன்ஸ் வந்து நான் லைஃப்பில் என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ், ரிலேஷன்ஷிப் அண்ட் தென் மென்டல் ஹெல்த்.